அப்புறம் மனோஜ், சாரிடா, நீ வந்து அந்த இது அந்த கெடா வெட்டு டைமில் நான் தனியாக நீ வருவீனே ஒரு பாட்டில் எடுத்து வச்சிருந்தோம். அப்போ நீங்கள் வரலையா? அப்புறம் அங்கே கொண்டு வர முடியாது. அப்புறம் அதை கடைசி நாள் தான் கதிர் இவங்கெல்லாம் வந்தாங்க. இந்த மிலிட்ரியிலேருந்து வந்த பையன் தான். அப்புறம் அவங்களுக்கு கொடுத்து விட்டேன். கதிர், ரத்னவேலு, கார்த்தி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்க. மறுபடியும் வந்தது ஒன்று இருந்துச்சு. இன்னொன்று வந்து நீ அந்த நாள் நைட்டு பியூ மீட்டுக்கு வர சொன்னேன், ஸ்டே பண்ணுறதுக்கு வர சொன்னேன். சாரி, என்னால் வர முடியலடா. நீயும் ஸ்ரீகாந்த் எல்லாம் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி வர சொன்னேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு ஹோட்டல் புக் பண்ணி நம்ம 3 பேர் தனியாக இருப்போம், சரியா? பசங்க யார் வந்தாலும் சரி, ஒரு நைட்டெல்லாம் இருப்போம், சரியா? ஜாலியாக இருப்போம் பேசிக்கிட்டு. கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாள் பிளான் பண்ணுறேன்னு தவிர முடியாமல் போச்சு. ஏன்னா நான் வயிற்று வலி வந்துருச்சுடா. நான் ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, நான் வந்து இங்கேருந்து கிளம்பும்போது அன்ஹெல்த்தியாக இருந்தேன்டா. லாஸ்ட் டைம் வரும்போது 72 கிலோ இருந்தேன். டிப்ரெஷனில் ஃபுல்லாக இழைச்சிருந்தோமா, நீ பார்த்துருப்ப. 72 கேஜி தான் இருந்தேன். ஸோ இந்த டைம் வரும்போது என்னென்னா, இந்த 7-8 மாதமாக சாப்பிட்டேன் நல்லா. அந்த ஆர்கான்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்கு நல்லா சாப்பிட்டேன். நல்லானா சோறே திங்க 3 வருஷம் கிடந்தேன்ல டிப்ரெஷனில். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாப்பிட ஆரம்பிச்சு இந்த பாலெல்லாம் குடிச்சோம்ப்பா. அதனால் வெயிட் போட்டு தான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. வெயிட்டை கெயின் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம சரணியாட்ட கூப்பிட்டுருக்க, சரணியாட்ட கால் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பேன் வார வாரம். இந்த மாதிரி வந்து 73, 75, 77, 78, 91 வந்துட்டேன்டா. அப்புறம் நம்ம கிளம்பி வந்துட்டோம்னா, நாங்கள் வரும்போது 91 கிலோ இருந்தேன், சரியா? ரெண்டாவது என்னென்னா, ஃபிசிக்கலாக எந்த ஒர்க்கும் பண்ணலிமா. அதனால் அங்கே வந்தோடனே இந்த கால் வீக்கமே எனக்கு 2 வாரம் இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு நாளும் 10 வீடு, ஒரே நாளில் 13 வீட்டுக்கு போனோம். அப்புறம் மற்ற நாள் எல்லா பக்கம் சுற்றிட்டே, அதனால் உடம்பு சப்போர்ட் பண்ணல. அங்கே வந்து எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்ரா நான் இங்கே இருந்த லைஃபுக்கு. அதனால் எனக்கு உடம்பு வந்து செட் ஆகலை. பயங்கர வலி, பயங்கர பெயின், ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் வேறு. ரொம்ப லேசான ஸ்கின்ரா. உடனே சிகப்பாகும், உடனே கருப்பாகும். ஏசிக்கு வந்து அப்படியே சிகப்பாகும், அங்கே வந்து அப்படி கரையனாயிரும். அப்புறம் அந்த மாதிரி எல்லாமே வந்து எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அப்புறம் எல்லா பக்கம் அப்படியே சுற்றிட்டு, அதனால் வஞ்சியை கேட்டுப்படுறா. ஒவ்வொரு டைம் அந்த டேப்லெட் வாங்கி வச்சுருக்கோம். இங்கே எங்கள் வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வர சொல்லுவேன். தாராவது இந்த டவுன்லேருந்து வருதில்ல, இல்லாட்டி அங்கே போய் வாங்கிட்டு வருவேன். நான் பியூ மீட்டுக்கு வந்து முதல் நாள் திவ்யா வந்து ஸ்டே பண்ண சொல்லிச்சு. நீ வர சொன்னேன். ஆனால் யாரோ ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம். திவ்யா வீட்டுக்காரன் கூப்பிட்டு சொன்னார், இன்றைக்கி நைட்டு வந்து தங்குங்க, நாளைக்கு முன்னேறோம்ல ஒன்றா போய்க்கலாம்னு. அப்புறம் திவ்யாட்டும் சாரி சொன்னேன், சரியா? நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக திவ்யா வீட்டுக்கு வரேன், உங்கள் வீட்டுக்கு வரேன். சி, அன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் வந்துட்டு உன்னையெல்லாம் பார்த்துட்டு, பிரேம்ஸை பார்த்துட்டு, இன்னொரு யூஜி ஃப்ரெண்ட் இருக்கான், அவனையும் பார்த்துட்டு மீட்டுக்கு வர சொல்லிவிட்டு நான் கிளம்பி போகலாம் வந்து கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்புறம் நான் பல்லடத்துலேருந்து பைக்கை பிடிச்சி, பல்லடத்தில் வந்து கார் பாதியில் நின்றுச்சு. அப்புறம் அங்கேருந்து பைக் பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கேருந்து பஸ் ஏறி வந்து அப்புறம் பிரேம்ஸ் வந்து பிக்கப் பண்ணியெல்லாம் பண்ணுறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. பிரேம்ஸுக்கும் காரோட தெரியாது. அவங்க அப்புறம் நான் இங்கேருந்து ரெட் டாக்ஸி பிடிச்சி அவங்க வீட்டுக்கு போய், அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க பையன் அபிதான் எல்லாமே பண்ணான். அப்படி கூட்டிகிட்டு போகிறது வரதெல்லாம் அவன் தான் பண்ணான். அப்புறம் அடுத்த நாள் தான் பிரகாஷ் இவங்கெல்லாம் வந்தாங்க. சரியா? ஸோ இந்த டைம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நான் ஃபிட்டாக வர்றேன். ஸோ இன்னும் நல்லா சுற்றுற மாதிரி. ஆனால் ரொம்ப சந்தோஷம்ப்பா உங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தது. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிப் இன் மை லைஃப்டா, சரியா? அதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. 5 தடவை வந்திருக்கிறேன்ப்பா இந்த யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு. இதுதான் என்னோட பெஸ்ட் ட்ரிப்பு, பெஸ்ட்டு மெமரிஸு. உங்களோடலாம் இருந்து அந்த டைம் நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு வர சொன்னது நான் எத்தனை கஷ்டப்பட்டு, நீங்களாம் வரணும்னு தானே அந்த கெடா வெட்டு, இல்லாட்டி இது கெடா வெட்டணும், சரியா? எனக்கு வெட்டுறன்னு ராமெல்லாம் சொல்லிட்டு இருந்தான்ப்பா போன வருஷம். தலைவர் எடுத்துட்டு உங்களுக்கு நான் வெட்டிடுறேன், நான் கெடா வெட்டுறேன், ஒரு கெடா வெட்டுறேன், கெடா வெட்டுறேன்னு இதுவே சொல்லிட்டு இருந்தான். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம பண்ணிட்டேன் அப்படின்னு. அதில் கூட கொஞ்சம் சொந்தக்காரங்க கூட்டிகிட்டு விடுவாங்களாப்பா அந்த ஊருக்குள்ளே. இவன்லாம் புது பணக்காரன் ஆகிட்டான், இவன்லாம் இப்படி ஆகிட்டான், அப்படி ஆகிட்டான், இவன் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு இது பண்ணுறான், அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்களா? சரி எல்லாரும் வரட்டும், ஏஎஸ்எல் வரட்டும், அலுமினி வரட்டும், ஸோ ரிலேட்டிவ்ஸையும் வர சொல்லிடலான்னு தான் எல்லாம் பண்ணுது. நீங்களாம் வரணும்னு தானே பண்ணேன். கோயம்புத்தூர் தானே, அந்த ஒரு நாள் வந்துட்டு போகலாம்ல. நான் எல்லா நாளும் மாத்திரை போட்டுட்டு தான்டா சுற்றினேன். அதுக்கு எங்கள் ஊர் இருந்தவங்க அத்தனை பேர்த்துக்கு தெரியும். அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்போ இல்லை ஒரு எமோஷனோ ஒரு கேரிங்கோ பாண்டிங்கோ இருக்குது. இப்போ சாந்தாவை எடுத்துக்குவே, எனக்கு சாந்தா அன்றைக்கி வந்துட்டு போனப்பெல்லாம் நான் உண்மையிலுமே நினச்சேன், சாந்தாலாம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாவது போட்டு வந்திருக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வர்றாங்களடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களாம் சென்ட் ஆஃபுக்கு வரணும், என்னடா இருக்குது. அன்றைக்கி அவங்க வேறு இதுக்கு வேறு போகிறாங்க, கிளம்பி சென்னை போகிறாங்க. அந்த அவசரத்தில் வந்து ட்ரெயினுக்கு போகணும். அந்த அவசரத்தில் வந்து என்ன பார்த்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணிட்டு, அது நாங்கள் வந்த கார் அதை விட ஒரு சுந்தரா ட்ராவல்ஸ். வர வர கேட்டு ஓப்பன் ஆகிட்டே வருது. பிள்ளைகள்லாம் இந்த பக்கம் உட்காந்துருக்குறாங்க, எங்கேயாவது விழுந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? வர வர கேட்டு கதை ஓப்பன் ஆகிக்குது. ஒன்றா வஞ்சி சைடு இல்லாட்டி வாசு சைடு ஓப்பன் ஆகுது. இல்லை வஞ்சி சைடு தான் 2 தடவை ஓப்பன் ஆச்சு. கார் வர வர கதவு கலந்துக்குது. அப்புறம் பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அந்த காரில் வந்து சேர்ந்தோம். ஸோ ஓவராலாக அது ஒரு செம்ம மெமரி உங்களோடலாம் இருந்தது. இன்னும் கொஞ்சம்லாம் வந்திருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் இன்னொரு மெயின் மிஸ் என்ன தெரியுமாப்பா, நம்ம லீட்ஸாக இருந்தோம்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு 4 பேர்த்தனா ஒரு 4 பேர்த்த கூட்டிகிட்டு வந்தேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் 4 பேர்த்த ஒர்க் பண்ணியிருந்தோம்னா ஒரு 200 பேர்த்துக்கு மேலே வந்திருப்பாங்கப்பா. அது நம்ம இதோட மிஸ் பண்ணிட்டோம். அலுமினி மீட்டு வந்து நீங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணுறக்கு வந்து நீ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்குக்கு போயிட்டேன். ஸோ வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. அந்த டாஸ்க்கு உன் தலை நிறைய இருந்துச்சு, அதை பூரா பண்ணுறக்கு அவ்வளோ லோடு இருந்தது. அதை நீ நல்லா பண்ணி முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க.
அப்போ பியூ மீட் வந்து யாரோ ஒருத்தர் தான் ஆரம்பிப்பாங்க, இனிஷியேட் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா? அவங்க எந்த லீடு வேணால் பண்ணட்டும், நம்ம கூட சேர்ந்தெல்லாம் இழுப்போம், யார் வேணால் பண்ணட்டும். ஆனால் என்னன்னா மற்ற லீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட். இப்போ ஆஷா இருக்குதுன்னா ஆஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பிள்ளைட்டு நான் பேசிக்கிறேன் கான்ஃபரன்ஸில். ஆனால் ஒருத்தர் கூட வரல. அப்போ ஆஷாவே சத்தம் போட்டேன் நான், ஏன்ப்பா யாரையுமே கூப்பிட்டு வர மாட்டேன்னு கேட்டேன். அட ஒன்றா நம்ம வீட்டில் ஒரு மீட் இருந்து ஒன்றா இங்கே வந்திருக்கலாம், இல்லாட்டி பியூ மீட்டுக்கு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துக்கு வரலாமல். நம்ம 2 பேர்த்தையும் 2 பக்கம் வர சொல்கிறோம். இப்போ ஆஷா பிரேமாலாம் 2 பக்கம் வந்தாங்கல்லப்பா வஞ்சி எல்லாம், அதே மாதிரி தான் எல்லா லீட்ஸையும் 2 பக்கம் வர வாங்கப்பா அன்றைக்கி ஒரு தடவை தான்ப்பா வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லையா, அட்லீஸ்ட் பியூ மீட்டுக்கு அது வந்திருக்கணும். நம்ம அதையெல்லாம் சொல்லணும்ப்பா. இதையெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்குள்ள 1000 டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஒரு ஒர்க்குன்னு வரும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கணும். ஒரு ஈவெண்ட் வரும்போது அதுதான ஸ்ட்ரென்த்தை காட்டும். அன்றைக்கி 95 பேர் வந்தால் உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய். அன்றைக்குமே நான் மாத்திரதாண்டா வச்சுருந்தேன். அன்றைக்கி நடக்க முடியல. அங்கே போய் ரேணுகிட்ட உட்காந்துருக்கும்போது அதை கூட பார்த்து கிண்டல் பண்ணாங்க, என்னப்பா இப்படி ஒட்டி உட்காந்துருக்கிறீங்க கூட யாரோ கமெண்ட் அடித்தாங்க எனக்கு ஆஃப்லைன். நான் சொன்னேன் எனக்கு தெரியலின்னு சொன்னேன். அவ்வளோ டயர்டு, அவ்வளோ வலி. அன்றைக்கி 2 மணிக்கு கொண்டு விட்றாங்கப்பா. நம்மளுக்கு வந்து சண்டே அன்னைக்கு கெட் டுகெதரு, சாட்டர்டே அன்னைக்கு பீர் குடிக்கணும்னு கூட்டு போயிட்டாங்க. வயிற்ற வலி அன்றைக்கி வேறு. அதில் ஒரு பையன் ஃபாரின் போவானாட்டிருக்குது. அவன் அவ்வளோ எமோஷனை பேசி நான் வந்தே ஆகணுங்கிறான். முடியலனா விட்டா தான் நான் மாத்திரை போட்டிருக்கிறேன்டா அப்படின்னு பூரா புண்ணாக இருக்குதுறான்னு சொன்னால், இல்லை குடிங்கண்ணா. அப்புறம் அன்றைக்கி உட்காந்து 2 பீர், அதான் அந்த 2 நாள் தானே ட்ரிங்க் பண்ணுது, 2 பீர் குடிச்சிட்டு அவனோட அந்த பசங்களாம் பொக்குன்னு போயிடுறானு இல்லாட்டி. அப்புறம் அதுக்கப்புறம் 2 மணிக்கு கொண்டு விட்டானுங்க. அப்புறம் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி 5 மணிக்கு கார் எடுத்தாச்சு. வந்து வஞ்சியெல்லாம் பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படி தானே வந்தோம். அப்போ அப்படி தானே வந்து சேர்றோம். அப்புறம் அடுத்த நாள் அங்கே நம்ம மீட்டுக்கு வர்ற அன்றைக்கும் அவ்வளோ டயர்டு, அவ்வளோ வலி. எனக்கு ஒன்றுமே தெரியல கொஞ்சம் நேரமெல்லாம். எப்போ உள்ள வந்தேன் என்ன பண்ணுன்னா அந்த ஒரு கான்சியஸ்னஸே கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. அவ்வளோ உடம்பெல்லாம் வலி, எதுவுமே சொல்லலை, கம்முன்னு சிரிச்சிட்டே தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆக எனர்ஜி வந்து அப்புறம் அதுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்த்தோன்னே சந்தோஷம் வந்துருச்சு. அப்புறம் உடம்பு யார் கண்டுக்கிட்டா? அப்போ வந்து பிரேம்ஸ் யாரோ கிண்டல் பண்ணும்போது என்ன சொன்னேன், அது யாருக்கு வந்தாலும் நான் அப்படி தான் வந்துருப்பேன். எனக்கு தெரியல, எனக்கு அந்த உடம்பு ஒரு சில நேரம் அந்த அசதியாக இருக்குமில்ல, ஒன்றுமே தெரியாமல் வந்துருப்போம்ல, அது அவ்வளோ கம்ஃபர்ட் பாரு. அதெல்லாம் ஒரு கிண்டல் பண்ணி இதெல்லாம் இருந்தால் கூட யாரோ வந்து இதெல்லாம் சொன்னாங்க. ஆஷாவுக்கும் எனக்கும் பொட்டு வச்சது வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொட்டு வச்ச மாதிரி பிரேமா வச்சாங்க, நான் அதையும் கிண்டல் பண்ணீங்க. அப்புறம் ரேணுகிட்ட உட்காந்து கிண்டல் பண்ணீங்க. இந்த மாதிரி 2-3 எல்லாம் என்னை இந்த பர்சனலாக எல்லாத்தையும் பண்ண மாதிரி நம்மளும் பண்ணோம். நானும் வந்து காயத்ரி மனோஜில் கிண்டல் பண்ணேன். அது சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான். அப்புறம் இந்த இவங்க வந்தாங்களா வசந்தி எல்லாம் பிடிச்சி எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அந்த ஹேர் கட்டெல்லாம் முடிச்சு இழுத்துக்கிட்டு என்ன பாப் கட்டிங்க அதெல்லாம் எல்லாமே ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப அன்பாகவும். அது பிரேமாலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான வேலை அதில். மனோஜ், பிரகாஷ், அந்த விஷ்ணு இல்லையா நம்ம பையன், அவங்க எல்லாருமே நிறையா தான்ப்பா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. அது எக்ஸ்ட்ரா பணமெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. அதில் குறையெல்லாம் இல்லை. ஒரே ஒரு குறை என்னென்னா இன்னும் கொஞ்சம் பேர்த்த வர வச்சுருக்கணும்ப்பா, அதுதான். சரியா, நான் அங்கே யாருக்கு வந்தாலும் அப்படி தான் கொண்டிருப்பேன்னா எனக்கு டயர்டா முடியல, சுத்தமாக முடியல. அப்போ மாத்திரை போட்டே வந்தால் கொஞ்சம் எனர்ஜி வந்தால் தானே. அப்புறம் காலையில் சாப்பிடவும் இல்லை, எனர்ஜி எப்படி கிரியேட் ஆகும்? நடக்கவே முடியாமல் ஒரு வீடியோவில் நடந்திருப்பது பார்த்தீங்க, நல்லா க்ளோஸாக பார்த்தவங்க சொன்னாங்கப்பா நடக்க கூட முடியல அப்படின்னு. அப்படி தான் இருந்தது. அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. அப்புறம் வந்து கடைசியாக ஆகும் போல சூப்பர் ஃபிட் ஆகிட்டேன் தம்பி. ஆனால் அதுக்குள்ளே யூஎஸ் கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் இங்கே வந்து பாரு, அடுத்த நாளே அத்தைக்கு இந்த மாதிரி வந்து தலையில் வந்து டியூமரு, அப்புறம் அந்த சர்ஜரி பண்ணி இப்போ ட்ரீட்மெண்ட் 1.5 மாதம். இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வீடு எடுத்து தங்கியிருக்கிறாங்க. ஒய்ஃப் போயிருக்கிறா. இப்போ ஒய்ஃபும் அவங்க சித்தப்பா தம்பியும் எங்கள் அத்தை 3 பேர் அங்கே இருக்காங்க ஒரு 2 வீக்ஸ். அப்புறம் அவங்க சிஸ்டரில் வந்து பார்த்துக்கணும். இங்கேயும் வந்து சோறெல்லாம் இல்லைடா, நாங்களும் குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ அரைக்குறையாக அதை இதையும் பண்ணிக்கிட்டு பார்த்தா கெட்டு போன பாலை நான் 2 வாரம் குடிச்சிருக்கிறேன். ஸோ இங்கே அப்படி தான் ஓடுது. எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்கப்பா, சரியா? மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றும் இது இல்லை. இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு போன தடவை ஏர்போர்ட்டுக்கு வரும்போது போட்டிருந்தேன். அன்னைக்கு போட்டிருந்தேன். இல்லை வீட்டுக்கு போகிறதானே, எனக்கு வெளியில் போடுறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு கூட கிடையாது. பட் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிறேன் நீங்கள் சொன்னதுக்கப்புறம்லாம். ஸோ எல்லாம் ரொம்ப ஹாப்பி தான். இன்னும் உங்களோட இருக்க முடியலன்னு ஒரு கோவம் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் நீ வந்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா. நீ மனோஜ், நீ எல்லாம் கெடா வீட்டுக்கு வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். எல்லாம் ஜாலியாக இருந்துச்சுரா. பிரகாஷ் எல்லாம் அப்படி என்ஜாய் பண்ண. அப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, யாருப்பா அந்த வாத்தியார்? ஆனால் வாத்தியார் யாருப்பா அந்த வாத்தியார், எவ்வளோ கொடுத்தாலும் குடிக்கிறான், நல்ல பையன்ப்பா, ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு. ரொம்ப ஸ்வீட் இல்லை பிரகாஷ், சிரிச்சுக்கிட்டு. அதனால எல்லாருமே ரொம்ப சொல்றாங்க. ஆஷா வந்து நல்லா மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்துருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. எல்லாரும் வந்து கேட்குறேன், யாரா அந்த மாப்பிள்ளை, இந்த பிள்ளை யாரு அப்படின்னு 2-3 பேர் என்ன கேட்டாங்க. அப்புறம் எங்கள் கசின் ஒரு பையன் வந்து வரல, என் ஸ்கூல் மேட் ஒரு பையன் ரவிச்சந்திர பிரசன் அவன் வரல. அப்புறம் போய் சொல்லியிருக்கிறாங்க, கனகோட ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கிறாங்களே. அங்கேருந்து வந்துட்டான்ப்பா, வந்துட்டு எங்கே இந்த பாரதி சிட்டி பிள்ளைகள்லாம் அப்படின்ட்டு வந்தான். அந்த மாதிரி ரொம்ப 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 சந்தோஷம்டா. என் லைஃப்பில் வந்து இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு மெமரி. சரியா? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுப்பா. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். லவ் யூ ஆல். சரியா? இந்த சந்தோஷம்லாம் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காதுப்பா. இது ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷம். சரியா?
ஸோ லவ் யூ ஆல், டேக் கேர், பை. இன்னும் கொஞ்சம் பேர்த்த மிஸ் பண்ணியிருப்போம். நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் நிறைய நல்லா பிளான் பண்ணி ஒரு நாள் சூப்பராக, ஒரு நாள் 2 நாள் என்ஜாய் பண்ணுறோம். சரியா? அது இந்த ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறதுனால அங்கே வந்து என்னதுன்னா, நம்ம காலையில் இங்கே ஒரு காஃபி குடிப்பேன், அப்புறம் நைட் ஒரு டீ, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 2 தான் குடிப்பேன். இங்கே ஃபிசிக்கலாக நம்ம ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறது இல்லை. அப்புறம் நம்ம சைடு சொந்தம் வந்தால் எல்லா வீட்டுக்கு போனால் எல்லோரும் டீ காஃபி தான்ப்பா கொடுப்பாங்க. அங்கே வேறு எதுவும் போய் நீங்கள் பால் கொடுங்க, ஹார்லிக்ஸ் கொடுங்க, போன்விட்டா கொடுங்க நம்ம கேட்க முடியாது. நான் எப்போவுமே அதெல்லாம் கேட்டதில்ல, அது கேட்டு வாங்கி குடிச்சதும் இல்லை. அப்போ எல்லா வீட்லேயும் அதுதான். எங்கள் வீட்டில் காலையில் எந்திரிச்சு நான் சாப்பிட்டு கிளம்புறக்குள்ளே எங்கள் அம்மா 3 தடவை 4 தடவை டீ போட்டுரும். அதுக்கப்புறம் அங்கிருந்து போய் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து 15 டீ இருக்கும், 15 டீ காஃபி இருக்கும். அதிகபட்சம் 20, 22 அந்த மாதிரிலாம் போகும். 22ம் போயிருக்கு ஒரு நாளில். அப்போது திடீர்னு உடம்பு பூரா அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணது அப்படின்னா, எல்லோரும் வந்தாங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வருவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து போய் இப்போ என் ஒய்ஃபெல்லாம் வந்தால் 2, 3 வாரத்துக்கு ஒரு வாரத்தில் எங்கேயும் வரமாட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க உடம்பு செட் ஆனதுக்கப்புறம். இது வந்து பைய தூக்கி கீழே போட்டு பைய தூக்கி வீட்டில் எரிஞ்சோம்னா அந்த 3 மணி நேரம் தான்டா, எந்திரிச்சு எப்படா வெடின்னு வந்துருக்கிறதாச்சு, வெடிஞ்சுன்னா அப்படியே கிளம்புறதுல ஊர் சுற்றுருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம்லாம் சப்போர்ட் பண்ண முடியல, நிறைய நல்லா சாப்பிட முடியல, அதெல்லாம் இருந்துச்சு. பட் எல்லாத்தையும் தாண்டி அந்த ஹார்ட் டைம் தான். கால் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்தோம்ல மனோஜ், அப்போ கூட கால் அப்படி சுள்ளுன்னு அது அன்ஹெல்த்தியாக இருந்ததுனால அது வந்து கால் வீக்கம் சரியாகலப்பா. ஆஷா கூட கொஞ்ச நேரம் அமுத்தி விட்டது, எனக்கு ரொம்ப அப்படியே கண்ணெல்லாம் சொருகுது. அப்படியே கால் நீட்டிக்க கொஞ்ச நேரம் காலை பார்த்து என்ன இப்படி வீங்கி இருக்குதுன்னு, அப்புறம் வேணாம் ஆஷா விடு, பப்ளிக்காக இருக்குன்னு வேண்டாம், அமுத்த வேண்டாம் விடுன்ட்டேன். ஏன்னா அத்தச்சோடு வீங்கி இருக்குது, யானைக்கால் மாதிரி இருக்குது. அப்புறம் அப்படி தான் இருந்துச்சு. அடுத்த ட்ரிப் வரும்போது கொஞ்சம் நான் ஃபிட்டாக வந்திருந்தேன்னா ஒன்றும் தெரியாது. ஸோ அடுத்த ட்ரிப் எல்லாமே சரி பண்ணிக்கலாம். அது கிட்டத்தட்ட 3 வாரம் இருந்துச்சு. அப்புறம் அந்த கால் வலியோட ரெஸ்ட் எடுத்தால் தானே, அதோட நட இங்கே சுற்றி அங்கே சுற்றி இங்கே போய் இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து அப்படியே நிற்கிறக்கு நேரம் இல்லாமல் அப்படியே டயர்டாகி வந்து பெட்டில் விழுகும் பார்த்துக்கா. வந்து படுத்தனா அடுத்த ஒரு 2 நிமிஷம் தூங்கிடுவேன். அப்படி அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. ஸோ உங்களையெல்லாம் பாட்டு வந்ததை விட எனக்கு லைஃப்பில் பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. நான் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுப்பா. உங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி பேசினா மணிக்கணக்கில் பேசலாம். அவ்வளோ டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மெமரிஸ் இருக்குது. எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு, அது அந்த நம்ம பியூ அலுமினி மீட்டு தான் பெஸ்ட்டு மெமரி. எல்லாத்தையும் ஓட்டணும்ல, ஒவ்வொருத்தரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுப்பா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம இன்னும் அதை பெருசு பண்ணுவோம் சரியா? இன்னும் நிறைய பேர் வரட்டும், இன்னும் ஹாப்பியாக பண்ணலாம் சரியா? லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். அந்த ஸ்வீட்னஸ்ன்னு சொல்கிறாங்களப்பா, பீயிங் வித் பீப்புள், எப்படி வந்து ஹவு ப்ளசன்ட் வி கேன் டேக் கேர் ஆஃப் தம் அப்படின்னு இருக்குல்ல. ஆஷாலாம் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான எக்ஸாம்பிள். நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டு ஆஷாட்டு இருந்தல. பிரகாஷ் பயங்கர ஸ்வீட்டு, சிரிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு அத்தனை வேலையும் சிரிச்சுக்கிட்டே பண்ணுறது. ஒரு தடவை கூட முகம் சுழிச்சது கிடையாது. ஒருத்தர்கிட்ட ஒரு சண்டை போட்டுக்கிறது இல்லை, ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டு கிடையாது. அவ்வளோ லவ்வபுளாக அவ்வளோ ஸ்வீட்டாக பண்ணா அப்படி. அவ்வளோ டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஒர்க்கை ஜஸ்ட் லைக் தட் பண்ணா அப்படி. அப்புறம் எவ்வளோ பேர்த்த உள்ள கூட்டிகிட்டு வந்தா அப்படி ஒர்க் பண்ணுறக்கு. பிரகாஷ் சைடுன்னு எத்தனை பசங்க, குட்டி குட்டி பசங்க எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. அத்தனை பேர் 5-6 பேர்த்த கூப்பிட்டு வந்து வேலை செய்ய வச்சுருந்தா அப்படி. ஆஷா வந்து அனதர் எக்ஸாம்பிள். நான் என்ன பார்த்தேன்னா, யார் எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே அதை ஏற்றுக்கிறது. ப்ளஸ் சம்டைம்ஸ் யாராவது வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் டீஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ஹர்ட் பண்ணுற மாதிரியோ பண்ணாலும், ஒரு வேளை இன்சல்ட் பண்ணிட்டா கூட என்கிட்ட வந்து எனக்கு பாவமாக இருக்கும். என்னடா இப்படி எனக்கே கோவம் வரும். அப்புறம் இப்போ இந்த ரேணுவில் வந்து என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கூட எனக்கு பயங்கர கோவமாக இருக்கும் அவங்க மேலே. ஆஷா வந்து எனக்கு கோவம் வரும் கேர் அப்படின்னு அப்படி சொல்லுவோம். அது சொன்னோன்னே எனக்கு சிரிப்பு வந்துடும். உடனே எல்லாம் சிரிச்சிருவோம். அப்பா இவ்வளோ பப்ளியா, இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா, இப்படியெல்லாம் ஒரு பர்சனாலிட்டி நான் லைஃப்பில் முன்னாடி பிள்ளைகிட்டு இருந்தெல்லாம் பார்த்ததே இல்லை. இவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக. எனக்கு தெரிஞ்ச இந்த 2 வருஷத்தில் ஆஷா கோவப்பட்டெல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லை. ரேணு வந்து கோவப்படாது, ஆனால் சைலண்ட்டாக இருந்துக்கும். கோவமே வராது. என்ன சண்டை போட்டு எத்தனை திட்டினாலும் எதிர்த்து பேசாது, சண்டை போடாது, வேலையை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்கும். ஆனால் வந்து ரொம்ப ஓட்டவெல்லாம் தெரியாது. ஆஷா வந்து வேறு லெவலு. அதனால ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. உங்களையெல்லாம் பார்த்தா தான் பெரிய சந்தோஷம். எத்தனை சந்தோஷம், எத்தனை சிரிப்பு, எவ்வளோ நேரம் கூட நேரம் சிரிச்சுட்டே தான் இருந்தோம். அது என்ன மனசுன்னே தெரியாது. ஒருத்தர் நோகடிக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் அது சொல்லுவாங்கல்லப்பா. நான் ஆஷாட்டிருந்து ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கலாம். அதாவது வந்து ஒரு வார்த்தை கூட நெகட்டிவாக வராது, ஒரு வார்த்தை கூட ஒருத்தர் ஹர்ட் பண்ண வந்துடாது. எவ்வளோ திட்டிக்கிங்க, எவ்வளோ ஓட்டிக்கிங்க, என்ன வேணால் பண்ணிக்கிங்க, சிரிப்பை தாண்டி ஒன்றும் இருக்காது. அப்புறம் அதிகபட்சமாக சொல்லும், ரொம்ப ஹர்ட் ஆச்சுன்னா எனக்கு கோவம் வரும் கேர்னு வந்து சொல்லும் ஆஃப்லைனில். அப்போ நம்ம சிரிச்சிருவோம், கம்முன்னு போயிடுவோம். அதாவது சொல்லுவாங்களப்பா, வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ இதில் பேசினாலும் வார்த்தையை வந்து கண்ட்ரோல் பண்ணி பேசணும், யோசித்து பேசணும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்பாங்கள. ஒரு வார்த்தை உருவாக்கிடும், ஒரு வார்த்தை ஒருத்தர் அழிச்சிரும் அப்படிம்பாங்கள்ல.
அதுக்கெல்லாம் ஆஷா வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆஷாட்டிருந்து நிறைய லேர்னிங்ஸ் இந்த டைமு ஒவ்வொருத்தருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி பெஸ்ட் ட்ரிப் இன் மை லைஃப் இதுதான். சரி, உங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு வந்தது தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதை நினச்சா அத்தனை சந்தோஷம் இருக்குது. ரொம்ப சூப்பர்ப்பா. தேங்க்ஸ் அ லாட். உங்களுக்குலாம் எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. லவ் யூ ஆல். டேக் கேர். பை. அப்புறம் மனோஜ் பற்றி அதை சொல்லிடலாம். அப்புறம் ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ணால் அதை சொல்லி தானே ஆகணும். இப்போ மனோஜ் பற்றி பேசும்போதும் பார்த்தா மனோஜ் மேலே யாருமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட் தப்பாக பண்ணுன்னு இல்லை. இது வரைக்கும் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாத்தோட ஒர்க் பண்ணியிருக்கிறா. அப்படி எஃபர்ட்டு டாஸ்கெல்லாம் வந்து மனோஜ் பண்ண அளவுக்கு யாருமே பண்ணல பசங்களில். அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட் இருந்துச்சு. அந்த சின்சியாரிட்டி, அதாவது வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணுற அந்த ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல பாலாவோட அட்ரஸில், அதெல்லாம் ஈஸி கிடையாது. அதெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஓனர்ஷிப்பு, அதாவது வந்து ஒரு ஒரு சிங்கமாட்ட நின்று ஒரு வேலையை பண்ணுறது இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து மனோஜ் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கில்லு. எல்லா வேலையும் ரொம்ப சின்சியராக எடுத்து நம்ம அங்கே போனோம்னு வச்சுக்கவே கை வீசிட்டு போயிட்டு வரலாம். அவங்ககிட்ட அவ்வளோதான், எல்லாத்தையும் வாங்கிடுவோம். அப்படி A to Z ஆதார் கார்டு, பேன் கார்டு, அது இது எல்லா டாக்குமெண்ட்டும் பர்ஃபெக்டாக வாங்கி நம்மகிட்ட கொடுத்து, சரி எல்லா வேலையும் வாங்கி அங்கேயே கொடுத்து அந்த ஆஃபீஸில் எல்லாம் முன்னாடியே போய் எல்லாத்துக்கும் முன்னாடி போய் ஒரு நாளைக்கு முன்னாடி போய் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சு நம்ம போகும்போது எல்லாத்துக்கும் முன்னாடி போயிருந்து கடைசி வரைக்கும் இருந்து கடைசியில் எல்லாத்தையும் முடித்து கம்ப்ளீட்டாக பண்ணி வச்சுருக்கிறது ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப் ஸ்கில். அதே மாதிரி வந்து அந்த அக்கௌண்ட்டெல்லாம் நோட் போட்டு எழுதியிருந்தான். அதெல்லாம் வந்து கண்ணில் எடுத்து ஒட்டிக்கலாம். அதெல்லாம் யாராவது பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியல லைஃப்லையெல்லாம். ஒவ்வொரு ரூபாய் நம்ம பியூவில் வந்த கான்ட்ரிபியூஷன்லாம் அப்படி நோட் பண்ணி வச்சுருப்போம். அப்படி பக்காவாக இருக்கும் அக்கௌண்டிங் எல்லாம். அதெல்லாம் வந்து மனோஜ்கிட்ட இருந்து வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்கில்லு. அது வந்து நிறைய பேர் நம்ம கற்றுக்கலாம். இவ்வளோ சின்சியராக, ஒரு பயங்கரமான சின்சியர் தான். அந்த ஒர்க்குன்னு வந்துட்டாவல அதெல்லாம் பண்ணுறது. அது ஜேஸும் கூட சேர்ந்து அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் நம்ம பக்கமே போகலையே யாருமே. அந்த மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிரேமா, ஆஷா, உமா, வஞ்சி, ரேணு, அப்புறம் பிரகாஷ், விஷ்ணு, அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸு, அந்த பிரகாஷோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் சேர்ந்து ஜிபி ஆஃப்லைனில் சப்போர்ட் பண்ணியிருந்தா. அப்படி ஜிபின்னு தான் நம்ம அலுமினி இருக்குது. ஸ்னேகா வந்துருந்தாங்க. இதெல்லாம் சேர்த்து இது ஒரு பெரிய எக்ஸ்ட்ரானரியான எஃபர்ட்டு. நம்ம அலுமினி மீட்டுக்கு வந்து நான் போய் பார்த்தோன்னா அந்த பேனர் ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்க. அதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. எல்லாம் பெருசு பெருசாக வச்சுருந்தீங்கன்னா முன்னாடி ஒன்று வைக்காம விட்டுட்டோம். நம்மளுக்கு அந்த டைம்லாம் எதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இது ஒரு பெஸ்ட்டுப்பா. இது வந்து நம்ம லீடர்ஸ் பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு வந்து எவ்வளோ இருக்குது. எப்படி ஒவ்வொருத்தர்கிட்டும் பார்க்கும்போது அவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ். இல்லாட்டி நீங்களாம் வந்து ஒர்க் பண்ண மாட்டீங்கல்ல. இவ்வளோ நல்லெண்ணெல்லாம் இல்லாமல் இருந்துன்னு எப்படி? அதான் ஆஷா எல்லாம் கொடுத்த காசு கணக்கு இருக்குமா? ஏதாவது ஒரு பொண்ணுக்கு அப்படி மனசு வருமாப்பா? சம்பளத்தில் பாதி தூக்கி கொடுக்குறக்கெல்லாம் வந்து யாருக்கு அந்த பெரிய மனசு இருக்கும்? அது சாந்தா வந்து அதே மாதிரி தான். ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷனுக்கு சாந்தாவும் கொடுத்துருக்குது. பிரேமா 2 பேர் லெஃப்ட்டு ரைட்டு ஒவ்வொரு தடவை அந்த காசை அள்ளி அள்ளி கொடுக்குறக்கெல்லாம் வந்து அப்பா சாமி, எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே வந்து ஐயோ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலையாகவே இருக்கும். அதனால தான் நீங்களாம் வந்து என்ன கேட்டாலும் உயர கொடுத்துட்டு வேலை செய்கிறதுக்கெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே அப்படி தான் பண்ணுறோம். அன்னோன் பீப்புளுக்கு கூட அப்படி தான் பண்ணுறோம். நியூ பீப்புளுக்கும் அப்படி தான் பண்ணுறோம். பட் நம்மளோட இருக்கிறவங்களாம் இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் டச்சிங் தான், ஹார்ட் மெல்ட்டிங் தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக வந்து சேர்ந்தாச்சு. ஸோ வெரி குட் எஃபர்ட். அப்புறம் ரேணு, ஆஷா, ஜிபி எல்லாம் சேர்ந்து இன்னொரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தாங்கப்பா. என் லைஃப் பயோகிராஃபின்னு சொல்லி ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஜிபி எல்லாம் ரொம்ப நல்லா பேசியிருந்தா. அப்படி ஆஷா ரொம்ப சூப்பராக பேசியிருந்தது. அது வெளியே அனுப்புகிற கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி லீட்ஸ் குரூப்புக்குள்ளே வேணால் ஷேர் பண்ண சொல்கிறேன். அது பப்ளிக்காக போட வேண்டாம்னு பார்த்தோம். அது எதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே நிறைய பேர் போட்டி பொறாமையில் இருப்பானு இவங்ககிட்ட போய் சும்மா அதெல்லாம் போட்டுட்டு. பட் நீங்கள் கூட இருக்கிறவங்களாம் ஆத்மார்த்தமாக அந்த வேலையை பண்ணியிருந்தீங்க. அதெல்லாமே ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணும்ப்பா. ஒருத்தர் நல்லா பண்ணாங்கன்னா சபாஷ்னு தட்டி கொடுத்து பண்ண வைக்கிறது. ஒருத்தர் சரியாக பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு ஏன் நீ சரியாக பண்ண மாட்டேங்கிற, ஏன் நீ புஷ் பண்ணி பண்ண மாட்டேன், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. நான் சொன்னேன்ல, என் கோபுரத்தர் பாலா கூட வந்து சத்தம் போடுவா. அப்படி ஹெல்த்தை சுத்தமாகவே பார்த்துக்கல, உங்களை மாதிரி தான் சொல்லிட்டே இருப்பா. அப்படி அது நீங்கள் போய் ஓடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்படி ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது தான்ப்பா. இதுக்கு தான்ப்பா வந்து ஒரு ஈடுணையே இல்லை. ஏன்னா சொந்தம் வந்தோம்னா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொத்து பிரச்சனை அப்படி இப்படி அது இதுன்னு 1008 சண்டைகள் பிரச்சனை இருக்கிற இடத்துல இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஒரு பியூராக நம்ம அதை வந்து எப்படி வச்சுருக்கிறோம். அதை சொன்னேன்ல, ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் எலவுக்கு போயிருந்தோம். இந்த தடவை டெத்து இதுக்கெல்லாம் போயிருந்தோம். அடிபட்டுருக்குறாங்க, உடம்பு சரியில்லாமல் இருக்குது, எல்லா பக்கமும் போய் பார்த்தோம் மோஸ்ட்லி. அதில் போய் பார்த்தா அந்த ஃப்ரெண்டு வந்து அவன் எமோஷ்னல் ஆகி பேசுனது, அவங்க அம்மா எமோஷ்னல் ஆனது, அவன் அதாவது எனக்கு ரொம்ப டச்சிங்காக தான் இருந்துச்சு. நம்ம போய் அவனை அப்படி பார்க்கல. இவனுக்கு எல்லாமே இருந்து இவன் விட்டுட்டான் அப்படின்லாம் பார்க்கல. ஐயோ இப்படி இருக்கிறானே அப்படின்னு பார்த்து அவன் அழுது, அவங்க அம்மா அழுது, அவனை பார்த்து நான் அழுது, என்னை பார்த்து வஞ்சி அழுது. இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தான்ப்பா நம்ம லைஃப் எல்லாம்.
சரியா? அது வந்து நம்ம அலுமினி ஆகட்டும், ஏசல் ஆகட்டும் அப்படி தான் போயிருக்கு. ஸோ இட்ஸ் ஆல் கிரேட். எல்லாம் ஹாப்பியாக இருங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பராக பண்ணுவோம். சரியா? லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். மல்லிகா வந்து வந்திருந்தது. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுப்பா. மல்லிகா வந்து அவங்க ஒரு ட்ரஸ்ட்டு, கோயம்புத்தூர் ட்ரஸ்ட்டு. அவங்களும் வந்து எல்லாத்துக்கும் முடியாதவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கீமெல்லாம் அப்ரூவ் ஆகி வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்குறக்காக அந்த வேலையை நிறையா பண்ணுறாங்க. மல்லிகாலாம் வீட்டுக்கு வந்திருந்தது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஹேமா வந்திருந்தது. அதெல்லாம் வந்து சச் அ ஸ்வீட் மெமரிஸ். அப்புறம் நம்ம ஸ்கூல் அலுமினிலேருந்து வந்த பசங்க, சிந்திரன்லேருந்து எல்லாம் வந்திருந்த அத்தனை பசங்களுக்கும் அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ்ப்பா. நீங்களும் இன்னும் நிறையா வந்திருக்கணும். நான் எல்லாத்தையும் தான் இன்வைட் பண்ணேன். பட் பரவாயில்ல, ஏதோ ஒரு ரீசன்னால உங்களால் வர முடியல. அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் கண்டிப்பாக மீட் பண்ணுறோம். மறுபடியும் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுவோம். அது நேரில் மீட் பண்ணி இருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓடி ஓடி போய் ஒவ்வொருத்தருப்பா எத்தனை வேலைப்பா பார்த்தீங்க. வேணா காசு வேணா செலவு பண்ணிக்கலாம். வேலையெல்லாம் எத்தனை பேர் பார்த்தீங்க. மலையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வர்றதாகட்டும், அந்த சாப்பாடு பரிமாறுறதாகட்டும், அதை போய் செக் பண்ணிக்கிறது, சிக்கன் பத்தில் மட்டன் பத்தில் இன்னும் கொஞ்சம் போடுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்கிறது, அதெல்லாம் போய் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிட்டது, அதெல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணீங்கப்பா. அப்புறம் நம்ம அலுமினி மீட்டில் பூராமே சாப்பாடெல்லாம் பிரேமா பக்காவாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பர். ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல ஃபுட்டு. ஸோ ரொம்ப எல்லாம் எல்லாம் காசே பார்க்காம அள்ளி இறச்சி எல்லாமே பண்ணியிருந்தீங்க. எல்லாமே ரொம்ப பெரிய சந்தோஷம். சாப்பாடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஹாப்பினஸ்க்கெல்லாம் அளவே இல்லைப்பா. உங்களோட இருந்ததெல்லாம் வந்து என் லைஃப்பில் அதெல்லாம் தான் பெஸ்ட்டு. நான் பெஸ்ட்டுன்னு பார்க்குறதெல்லாம் அப்படி தான். அப்புறம் வந்து என்னை வந்து வசந்தி ஓட்டிகிட்டு இருந்தது. எல்லாம் அவங்க அக்காலாம் அமெரிக்காவில் டாக்டராக இருக்காங்களாம்மா. எல்லோரும் யூஎஸ்லேருந்து வந்தால் எப்படியெல்லாம் வருவாங்க, உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டே தெரியல. அமெரிக்காவிலேருந்து வந்து இப்படியே வருவாங்க, பழைய டிஷர்ட் போட்டுக்கிட்டு பரட்ட தலையோடு இப்படியே வருவாங்க. கொஞ்சம் கூட ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படி இப்படின்லாம் ரொம்ப சீரியஸாக அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள போட்டு கிண்டல் பண்ணி, இது என்ன பாப் கட்டிங், இது என்ன முடி இப்படி வெட்டிக்கிறீங்க அப்படி பிடிச்செல்லாம் ஓட்டிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கிண்டல் பண்ணாங்க. எல்லோரும் ரொம்ப ஜாலியாக யார் கிண்டல் பண்ணாலும் ஒருத்தர் கூட முகம் சுடிச்சிக்கல, ஒருத்தர் கூட ஹர்ட் ஆகிக்கல. அது பியூ அலுமினியிலையாட்டும் நம்ம வீட்டில் அதுக்கு மேலே நடந்தது எல்லாம். அத்தனை பேர் ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்கப்பா. பயங்கரமாக ஒரு 100 பேர் பக்கமாக குடிச்சிருப்பாங்க. அன்றைக்கி எல்லாத்துக்கும் நம்ம ஸ்பான்சர் பண்ணோம், எல்லாத்துக்கும் ட்ரிங்க் ஸ்பான்சர்லாம் பண்ணிருந்துச்சு. அதனால் அப்பா வந்து பயந்துக்கிட்டே இருந்தாங்க, எங்கடா சண்டை போட்டுருவாங்களே என்னமோன்னு. அதெல்லாம் எதுவுமே நடக்காமல் எல்லோரும் வந்து அவ்வளோ லவ்வபுளாகவும் சைலண்ட்டாக வந்து இருந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போனதெல்லாம் ஃபஸ்ட்டு டைமு. இல்லாட்டி எங்கேயோ ஒரு பக்கம் ஆர்கியூ பண்ணிடுவானுங்க, ஏதோ ஒன்று பேசுவானுங்க, சண்டை போடுவாங்க. அதெல்லாம் பசங்க இந்த தடவை ஒன்றுமே பண்ணலப்பா. முத்து மாதிரி அப்படி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அவ்வளோ கைண்டாக இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம்ப்பா. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது ஒரு பெஸ்ட்டு ட்ரிப்பு, பெஸ்ட்டு மெமரிஸ். நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். மெயினாக நம்ம லீட்ஸ் வந்து நிறையா லீட்ஸ் வந்து ஒன்றும் கேட்காம இருக்கிறீங்க. உங்களுக்கு வேணுங்கிறதில்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்கப்பா ப்ளீஸ். நம்மளோட ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா இல்லைன்னா எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கப்பா. அவரோட போய் இவ்வளோ நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொசைட்டிக்கு ஒர்க் பண்ணி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது பேசிக்ப்பா. அது ரொம்ப ப்ரையாரிட்டி எனக்கு. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். சரியா? நம்ம அலுமினி லீட்ஸு, ஏசல் லீட்ஸு, அப்புறம் அந்த மெம்பர்ஸு, உங்களெல்லாம் ரெடி பண்ணி தான்ப்பா நம்ம சொசைட்டி அடுத்த ஸ்டெப்பு போகணும். உங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அன்பாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை பண்ணணும். அப்படி வரணும். ஸோ அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். அப்புறம் குமரேஷ் மாம்ஸ் அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் ஒரு ட்ரஸ்ட்டு விராடதேசம் அறக்கட்டளைன்னு வச்சுருக்காங்க. அவங்களும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்களும் வந்து எல்லா லீட்ஸோடும் பேசினாங்க. மல்லிகாவோட பேசினாங்க, ஹேமாவோட எல்லாத்தோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததெல்லாம். ஒரு 5-6 ட்ரஸ்ட்டு, அப்புறம் நம்ம அத்தனை ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லோரும் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். மன நிறைவாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்களுக்காக லைஃப்பில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. நீங்கள்லாம் கிளம்பும்போது அப்படி பொக்குன்னு இருந்தது. அந்த நம்ம போய் அந்த தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்தது, அந்த கிணத்து இதுக்கெல்லாம் நடந்து வெயில்லையே சுற்றுனது. ஸோ எல்லாமே ரொம்ப ஹாப்பி. காட் பிளஸ் யூ. எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருங்க. எந்த ஹர்ட்டும் வேண்டாம், எந்த சண்டையும் வேண்டாம். புரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கோவப்பட வேண்டாம். ஆஷாட்டிருந்து கற்றுக்கலாம். யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாது. வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசலாம் இனிமேல் எல்லாமே. நானுமே அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறேன். கோவத்தையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். சரியா? லவ் யூ ஆல். டேக் கேர். பை.